பாரம்பரிய உணவு வகைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சென்னையில் உணவு திருவிழா நடைபெற்றது. இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஒரு காலத்தில் நாம் உண்ணும் உணவே நோய் ஏற்படாமல் தடுக்கும் மருந்தாக இருந்தது. ஆனால் இன்று நம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் மருந்தைத்தான் உணவாக உட்கொள்கிறோம். ரசாயன உரம் கலக்காத உணவுப் பொருட்களே இல்லை என கூறும் அளவிற்கு நம் உணவுப் பொருட்களின் தரம் மாறிவிட்டது. இந்நிலையில் பாரம்பரிய உணவு வகைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் குதிரைவாளி, சாமை அரிசி, வரகு அரிசி என 60க்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இயற்கை உணவுகளை ஊக்குவிக்கும் விதமாக விவசாயிகள் அவரவர் நிலங்களில் விளைந்த பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்தனர். அது மட்டுமல்லாமல் அரிய வகை மூலிகை செடிகள், கைத்தறி துணிகள், பைகள் போன்றவற்றையும் இங்கே விற்பனை செய்யப்பட்டன. எனக்கு வந்து பாரம்பரிய அரிசி தான் மெயின். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாரம்பரிய திருவிழா பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 50 வெரைட்டியை கொண்டு வந்து வச்சுருந்தோம். இந்த வாட்டி இந்தியா ஃபுல்லாக சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 86 வெரைட்டி அரிசி கொண்டு வந்து வச்சுருக்கோம். 100 விதைகளை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது ரீசன் என்னென்னா, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சாதான், இதை சாப்பிட ஆரம்பித்தாதான் அங்கே விவசாயம் விளைவிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் உண்டு. இந்த விவசாய நிகழ்ச்சிக்கு வந்து கற்றுக்கிறாங்க. எல்லாருமே இந்த பாரம்பரிய விதைகள், நாட்டு காய்கறி விதைகள், கீரை விதைகள், காய்கறி விதைகள், அப்படியே பாரம்பரிய விதைகள் வந்து ஒரு 50 வகையான விதைகள் வச்சுருக்கோம். இதை எல்லாருமே மக்கள் ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த உணவு திருவிழாவில் கம்பங்கஞ்சி, சோளங்கஞ்சி, எள் உருண்டை, கம்பு உருண்டை என சிறுதானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு வகைகள் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பங்கேற்று பாரம்பரிய உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்தனர். இல்லை, இப்போ நான் வந்து வெட்டிவேர் ஜூஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அப்புறம் செக் எண்ணெய் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால டாக்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது சாப்பிட்றப்போ எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் இந்த கொழுப்பெல்லாம் குறையுது. இந்த ரைஸ் வெரைட்டிஸ் அதெல்லாம் அப்பப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் நம்மளும் பார்க்கணும். இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இதுவும் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் திணை, கம்பு, சோளம் என சிறுதானியங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. பாரம்பரிய உணவுப் பொருட்களின் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த சிறுதானிய உணவு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் மரச்செக்கில் தயாரிக்கிறதுனால வந்து எண்ணெய் ஹீட் ஆகாது. அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி லோட்ரியில் பயன்படுத்தியிருந்தாங்க. அது எண்ணெய் ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இதில் கொலஸ்ட்ரால் கம்மியாகும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாட்டுக்கோழி, பனங்கற்கண்டு, ஒரிஜினல் பனங்கருப்பட்டு இதெல்லாம் விற்றுட்ருக்கோம். மக்கள் வந்து எங்ககிட்ட நிறையா ஒரு ஆர்வத்தோடு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான உடல்நலத்திற்கு பாரம்பரிய உணவுகளே சிறந்தது என்று இந்த உணவு திருவிழா மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சமீப காலமாகவே சென்னையில் பல இடங்களில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்று வருது. இது போன்ற எக்ஸிபிஷன் நடத்துவது மூலமா, அதாவது இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்லாம விவசாயிகளோட வாழ்வாதாரம் இதன் மூலம் பெருகும் என்பதே அனைவருடைய கருத்தாயிருக்கு. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்.